சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்திகள். இந்த சர்வதேச செய்திகளில் நாம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது, மத்திய கிழக்கை தாண்டி உலகம் முழுவதும் ஒரு கொதிநிலை. போர் நடக்கிறதா, நடக்குமா? இது யதார்த்தமாக வரப்போகிற நிலை என்னன்னா, உலக பொருளாதாரத்தில் சங்கநாதமாகவும் அடிநாதமாகவும் மத்திய கிழக்கில் ஹெர்முஸ் மாறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்புகளை நிலைப்படுத்தக்கூடிய அரபு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒபேக் சந்தைகளாக இருந்தாலும், வேறு எந்த ஆயில் ஃபீல்டாக இருந்தாலும் அமெரிக்க டாலரில் தான் அவர்களுடைய டிரான்சாக்ஷன் அனைத்தும் இருக்கும். அப்படி என்றால் அமெரிக்க டாலருக்கு எதிரான வீழ்ச்சி தொடரும். அமெரிக்க டாலருடைய தேவைகள் குறைகின்ற போது அது உலக சந்தையில் மதிப்பிழக்கும் ஆபத்தும் இருப்பதை அமெரிக்கா உணர்ந்து கொண்டுதான் செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுகின்றது. பாரிய அழுத்தத்தின் உட்பட்ட அமெரிக்காவுடைய கூட்டாளிகளான சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், துருக்கி, கத்தர், எகிப்து, குவைத், பஹ்ரைன், இவ்வளவு நாடுகள், இதற்கு மேலான சின்ன ஓமன் போன்ற நாடுகள் எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நேற்று வந்த தகவலில் நெருப்போடு விளையாடாதீர்கள் என்று மிக கடுமையான ஒரு கண்டனத்தை அமெரிக்காவுக்கு அல்லது ஒரு எச்சரிக்கையை, ஒரு பாடத்தை நடத்தியிருக்கிறது ரஷ்யா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண தேசம் அல்லாது, அது வெடிகுண்டுகளை தயார் செய்து பிரசவிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறார்கள். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் ஒரு பெண், இனி அவளுக்கு திருமணமாகி குழந்தை பெற வேண்டிய தேவையில்லை. அவள் ஏற்கனவே நிறைமாத பிரசவ கர்ப்பிணியாக இருக்கிறாள். எந்த நேரமும் அந்த குழந்தை பிறக்கும் என்பதற்கு ஒப்பாக நெருப்போடு விளையாடாதீர்கள் என்ற சொல்லை ஈரான் சொல்லியிருப்பது அநேகமாக அவர்கள் அணுகுண்டுகளை செய்திருக்கலாம் அல்லது செய்வதற்குரிய சாத்தியங்கள் ஏதாவது ஒன்றை ஈரான் சொல்லியிருக்கிறது. இதற்கிடையிலே அந்த ரிப்போர்ட்டுகள் பெரும்பாலானவனாக நாம் பார்க்கிறது, நேற்று அமெரிக்க நாளேடு ஒன்றில் E3 சென்டர் ஏர்போன்ஸ் த வார்னிங்ஸ், குறிப்பாக கண்ட்ரோல் சிஸ்டம் AWACS, அதோடு இணைந்த ஏர்கிராஃப்ட் F-35, F-22 ஃபைட்டர்ஸ் அண்ட் F-22 ஏர் சுப்பீரியாரிட்டி ஜெட்ஸ், இதெல்லாம் முக்கியம். F-35 ஸ்டெல்த் ஜெட்ஸ், அதாவது ஸ்டெல்த் ஸ்ட்ரைக் ஃபைட்டர்ஸ் அண்ட் F-22 ஏர் சுப்பீரியாரிட்டி, இது அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்கும், யாருக்குமே கிடையாது, இஸ்ரேலுக்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அலங்சைட்ஸ் F-15s அண்ட் F-16 எல்லா பகுதிக்கும் விரைந்து சுழண்டு தாக்கும் 15-16 ஃப்ளைட் ட்ராக்கிங் டேட்டா சோர்ஸ், மெனி டிபார்ட்டிங் பேசஸ் in the US and Europe by cargo aircraft and aerial refueling tankers. எத்தனை டேங்கர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக வந்து அக்யூமுலேஷன். இங்கே ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்குறது, இதுக்கு ஏன் அந்த செய்தி அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த F-22 வந்து அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விமானம். F-22 ஏர் சுப்பீரியாரிட்டி ஸ்ட்ரைக் விமானமும் ஸ்டெல்த் விமானமாகிய F-35, இது முன்னர் நடந்த 12 நாள் போரிலே த ப்ரீவியஸ்லி இது வந்து எஸ்கார்டட், எதற்கு? B2க்கு, B1, B2, B3. டியூகோ கார்ஷியாவிலிருந்து இந்த B2 விமானத்தின் எஸ்கார்ட்டாக வந்தது கள்ளத்தனமாக ஊடுருவக்கூடிய F-35 பாதுகாப்பு. அதே போன்று ஏர் சுப்பீரியாரிட்டி அந்த தகுதி கொண்டிருக்கக்கூடிய F-22, இவைகள் தற்போது அங்கு வந்து விட்டதனால போர் எந்த நேரமும் ஆரம்பிக்கலாம்
என்பதை இந்த சர்வதேச செய்தியினூடாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தனது செய்தியில் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலே ஈரான் என்ன நிலையில் இருக்கிறதுங்கிறத ஒரு செய்தி அமெரிக்காவுக்கு சொல்லுது. ஈரான் ஒரு டிஃபென்ஸ் பிளேயராக இல்லை, தற்காத்து கொள்வதற்கு மட்டையாட்டத்தில் ஓட்டாட்டத்தில் விக்கெட்டை காப்பாற்றி கொள்ளும் நிலையில் இல்லை. அது ஒரு அக்ரெசிவ் துடுப்பாட்டக்காரனாக இருக்கிறார்கள். ஈரான் திருப்பி அடிப்பதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன் செய்தியிலே சொல்லியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் C-17 குளோபல் மாஸ்டர் C-17 குளோபல் மாஸ்டர் இந்த விமானங்கள் 112 என்ற எண்ணிக்கையில் இங்கே வந்திருக்கிறது. இவற்றினுடைய ஒற்ற மதிப்பீட்டின்படி 8000 டன் மருந்து, தளவாடங்கள், ஆயுதங்கள் இறங்கியிருக்கிறது. 250 ஆக ஒட்டு மொத்தம் தாக்குதல் விமானங்கள் C-17 குளோபல் மாஸ்டர் சரக்கு விமானங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நியர் அபவுட் 250 ப்ளஸ். இது அல்லாமல் அவர்களுக்கு தளம் இருக்கிறது. பிரதான தளம் இஸ்ரேல், அல் உதீத் சவுதி அரேபியா, அதை போன்று ஜோர்டான், அதை போன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதை போன்று பஹ்ரைன், மிகப்பெரிய தளம் குவைத், சிரியா வரைக்கும் இருக்கு. இப்போ இவ்வளவு 11 கப்பல்கள், USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், WIS புஷ், இன்னும் பல வந்து கொண்டே இருக்கிறது. ஹரி ட்ரூமன் உள்பட துணை இணை கப்பல்களில் பலாயிரக்கணக்கானவர்கள் இருக்கக்கூடிய இந்த கப்பல்களை எல்லாம் கொண்டு நிறுத்தியிருக்கிறான். 11 கப்பல்களில் பலாயிரக்கணக்கானவர்கள் பணி செய்கிறார்கள். 250க்கு மேற்பட்ட கார்கோ முதல் ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்டெல்த் விமானங்களும் இருக்கும், ஏர் சுப்பீரியாரிட்டி விமானங்களும் இருக்கும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பேட்ரியாட் அண்ட் தாட், இது அல்லாமல் அயன்டோம், டேவிட் சில்லிங், ஏரோ 3 +5. நல்லா கவனிங்க. இவ்வளவு 700க்கு மேற்பட்ட பேட்ரியாட்டுகளை சவுதியிலே நிறுத்தியிருக்கிறார்கள். 2000த்திற்கு மேற்பட்ட ஏவுகணைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டெமஹாக் மற்றும் ஜெரிகோ. அது என்ன டெமஹாக்? உலகின் மிகப்பெரிய ஏவுகணை அமெரிக்காவின் டெமஹாக். ஜெரிகோ 1967 ஆரம்பித்த இஸ்ரேலுடைய வலிமையான ஒன்று. ஜெரிகோவையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி சில செய்திகளை சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். அமெரிக்கா எப்படியாவது காலி செய்யுதோ இல்லையோ, அமெரிக்கா இப்பொழுது ஆட்டம் கண்டிருக்கிறது என்பது தான். நம்ம செய்தியை ரொம்ப துல்லியமாக சொல்லிடுவோம். அமெரிக்காவுடைய இலக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் சொல்கிற செய்தி எனது கற்பனையானது அல்ல, சர்வதேச ஊடாக வந்த செய்திகளினுடைய தமிழாக்கத்தை மட்டுமே நான் உங்களுக்கு தருகிறேன். ஆட்சி மாற்றம் என்ற ஒரே குறிக்கோள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆட்சி மாற்றம் ஃபுல்லாக அனிகிலேட் பண்ணிடணும், துடைத்து எரிந்திடணும். இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு IRGCயோ பஷி படைகளோ எவனுமே இருக்கக்கூடாது. அவருடைய ப்ராக்சியான ஹிஸ்புல்லா இருக்கக்கூடாது. அவருடைய ப்ராக்சியான ஹவுதிகள் இருக்கக்கூடாது. ஹமாஸையும் கண்டெயின் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹத்தாபி, ஹிஸ்புல்லா, ஜிஹாத் எல்லாமே காலிச்சிடணும். இதுதான் அவருடைய இலக்கு. இது சாத்தியமா? நெருப்போடு விளையாடுதுங்கன்னு வேற சொல்லியிருக்கு ரஷ்யா. இது ஒரு நிதர்சனம் இல்லை என்பதை பலர் சுட்டி காட்டிருக்கிறார்கள். நீ இந்த ஆபரேஷனில் மேலே இருந்து சுப்பீரியாரிட்டியே கொண்டு வந்து காட்டி ஏர் சுப்ரமசி அதெல்லாம் காட்டினாலும் கீழே நீ வினையை இழுத்திருக்கிறா, கீழே இறங்கினா காலி, நீண்டகால போரில் சிக்கிக்கொள்வாய் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவம் தனது படைகளை குவித்து வருவதால் இந்த போர் தொடங்கினால் நீண்டகால போரில் அவர்கள் சிக்குண்டு அழிந்து போவார்கள்.
என்பதையும் அமெரிக்காவின் நேச நண்பர்களும் கூட சுட்டி காட்டுவதை நான் இந்த செய்தியினூடாக உங்களுக்கு சொல்லப்படுகிறேன். இதற்கிடையிலே நெருப்போடு விளையாடினீர்கள் என்று யார் சொன்னார்? சர்ஜவ் லவ்ரோ, ரஷ்யாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ். சர்ஜவ் லவ்ரா சவுதி அரேபியாவினுடைய ஒரு ஊடகத்திற்கு அவர் செவி ஒன்றை வழங்குகிறார். அந்த பேட்டியில் இந்த பிராந்தியத்தில் பெரிய அளவிலான பிரளயம் வெடிக்கும். ரஷ்யாவுடைய வெளிவிவகாரத்துறை, அமெரிக்கா ஒருபோதும் நினைப்பதை போன்று தவறான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என சர்ஜவ் லவ்ரா தனது கருத்தில் தெரிவித்திருக்கிறார். அணு ஆயுத சோதனைகள் ஏற்கனவே முடிந்துவிட்டது. பிரசவிக்கக்கூடிய நேரத்தில் இருப்பவர்களை கை வைத்து விடாதீர்கள். ஈரானை பொறுத்தவரை எங்களிடம் அணு ஆயுதம் இல்லாமல் இருப்பதென்பதில்தான் தானே இவ்வளவு பெரிய ரத கஜ துரஜாதிபதிகளையும் எங்கள் நாட்டிற்கு முன்னால் நிறுத்தி 11 கப்பல்களை நிறுத்தி உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய 11க்கு கிட்டத்தட்ட உட்பட்ட அமெரிக்காவிலேயே படைத்தளங்கள் எங்கள் நாட்டை சுற்றி இருக்கிறது. கத்தரிலிருந்து அவ்வளவு நாடும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு குவித்திருக்கிறீர்கள். ஸ்டெல்த் விமானங்களையும் ஃபைட்டர் ஜெட்டையும் குவித்திருக்கிறீர்கள். அதே போன்று ரெடார் சிஸ்டத்தை வைத்து மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று வானிலிருந்து செய்மதி மூலம் படம் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் எதுக்கு? எங்கள்கிட்ட அணுகுண்டிருந்தால் தானே நீ இதெல்லாம் செய்வியா என்று ஈரான் தனது செய்தியில் அமெரிக்காவை காரி உமிழ்கிற அளவிற்கு தன் கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். இப்போ என்னன்னா, கடந்த 12 நாள் போரில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை பெற்றுக்கொண்ட ஈரான் இன்று ஒரு வைப்ரண்ட் ஆக்டிவிட்டீஸ் டு பி மேட், அதாவது சுறுசுறுப்பான புத்தி சாதுரியமான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருப்பதாகவும், விளைவு ஹெர்மூஸில் கூட்டுப்படைகளை ஏற்கனவே ரஷ்ய சீனா நடத்தியிருப்பது தற்போது ரஷ்ய நீண்ட தூர மீட்டர் கணக்கான கவச கப்பற்படை கொண்டு வந்து நிற்பதும் நாம் ஏற்கனவே சொன்னோம். ஈரோப்பாவிற்கு இது அடிவயிற்றை கலக்குகிறது. இந்த சூழ்நிலையில் ஈரான் ஹெர்முஸ் வளைகுடாவில் தனது பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிவேக ராட்சச கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், கடலடி வெடிகுண்டுகள், கன்னி வெடிகுண்டுகள் எல்லாம் கொண்டு நிறுத்தப்பட்டு வேலைகள் போய்கொண்டிருக்கிறது. நீ 100 ஆயுதம் வைத்திருந்தால் என்கிட்ட 50 இருக்கும், நீ 50 வைத்தால் என்கிட்ட 5ஆவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல். அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் ஈரான் தாக்குதலை நடத்தினால் இந்த பிராந்தியம் சுடுகாடாக மாறி போய்விடும் என்று எர்டோகன், அதாவது பதான், துருக்கியிலிருந்து கடும் எச்சரிக்கை, இந்த பிராந்தியமே இனி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டு, இதுக்கு இடையில் மிக முக்கியமான செய்தி ஒன்றை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ரஷ்ய எச்சரிக்கை தொடர்ந்து துருக்கி மத்திய கிழக்கு நாடு சுடுகாடாக மாறும் என்பதிலால் அமெரிக்க அதிபர் கொஞ்சம் தடமாறுகிறார். கொஞ்சம் தடுமாறி கடும் கோபத்தின் உச்சிக்கே சென்றார் என CNN தன் செய்தியிலும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் தன் செய்தியை சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸ் போருக்கான நேரத்தை குறித்து கொண்டு விட்டது. குறித்து அவர்கள் கட்டுரையை படிக்கிறார். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பேரெல்லாம் நினைவத்தில் வச்சு அங்கே போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாயிரும். அல் ஜசீரா மற்றும் பட்டும் பராமலும் ஆடைக்கு மேல் சுரைந்த கதையாக அவர்கள் அப்படியே மௌனிக்கிறார்கள். காசாவுடைய செய்திகளை மட்டும் அல் ஜசீரா முன்னணிப்படுத்துகின்றது. காரணம், முதலில் வேட்டையிலே பலியாவது கத்தராகத்தான் இருக்கும். கடல்வழி பிராந்தியத்தில் கூப்பிடும் குரலுக்கு சொந்தக்காரராக அழைக்கும் குரல் கேட்கக்கூடிய செவிப்பறை கிளியக்கூடிய அளவிலே கத்தர் இருந்து கொண்டிருப்பதால் அந்த செய்தியை அந்நாட்டினுடைய அரசு தொலைக்காட்சி மௌனித்து மௌனமாக பட்டும் படாமலும் அவர்கள் செய்தி வெளியிடுவதையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இதற்கிடையிலே ரொம்ப முக்கியமான செய்தி, அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு பெரும் பின்னடைவு மத்திய கிழக்கு போரிலே ஏற்பட்டிருக்கிறது. காரணம்,
அமெரிக்காவினுடைய நேச நாடுகளாக இருக்கும் நேட்டோக்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ரெசிப்ராக்கல் டேக்ஸ், கிரீன்லாந்து விவகாரம், கனடா விவகாரம், அதே போன்று பெல்ஜியம், அது மாதிரி டென்மார்க் நாடுகளில் பல மோதல்கள் பின்னணியில், எல்லாவற்றையும் விட ஜெலன்ஸ்கி விவகாரத்தில் கைவிடப்பட்ட உக்ரைனுக்கு எதிராக நட்புக்கரம் ரஷ்யாவோடு நீட்டி தனித்துவமான ஒரு பேச்சை சவுதி அரேபியாவிலே நடத்தி முடித்தது வரைக்கும் அருவருப்பான ஒரு தலைமையாக தங்கள் நாட்டிற்கு தேவை என்றால் எங்களை பயன்படுத்துகிறார்கள் என்ற நிலைக்கு இன்று யூரோப்பா வந்ததின் விளைவுதான் நான் இப்போது சொல்ல போகிற செய்தி. பிரித்தானியாவுடைய கியர் ஸ்டார்மர் அவருடைய அறிவிப்பு என்ன சொல்கிறது? கடந்த 12 நாட்கள் போரில் அமெரிக்கா கடும் தாக்குதலை நடத்தி இஸ்பஹான், நட்டான், ஃபர்தோஸில் போட்டாங்க. எது வழியாக போட்டாங்க? அவங்களுக்கு பேஸ் எங்கே இருக்குது? இந்திய பெருங்கடலில். அந்த தீவு யாருக்கு சொந்தமானது? முழுக்க பிரித்தானியாவுக்கு சொந்தமானது. இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, RAF ஃபேர்ஃபோர்டு, இது ஒரு தீவு. RAF ஃபேர்ஃபோர்டு, டியூகோகர்சியா, இந்த ரெண்டையும் அமெரிக்காவுக்கு எந்த முறையிலும் பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்கவில்லை என ஓப்பன் ப்ரொக்ளமேஷன், ஒரு பிரகடனத்தை பிரித்தானியாவுடைய கியாமர் அறிவித்திருக்கிறார். ஸ்டார்மர். அமெரிக்கா இதை கேட்டு ஆடி போய்விட்டது. என்ன நீங்கள் இப்படி அறிவித்து விட்டீர்கள்? உங்கள் நலனுக்காகத்தானே நான் போராடுகிறேன் என்று அமெரிக்கா யூரோப்பை சீறி பாய்கிறான். ஆனால் அவர்கள் எங்களுடைய தளங்களையோ, யூரோப்பாவினுடைய தளங்களையோ, பிரித்தானியா தளங்களையோ, அல்லது பிரித்தானியாவுடைய 2 RAF ஃபேர்ஃபோர்டு மற்றும் டியூகோகோர்சியாவை பயன்படுத்தக்கூடாது. போன தடவை கொடுத்தீங்களே, போன தடவை கொடுத்துட்டோம் தெரியாமல். அங்கிருந்தால் நீ ஸ்டெல்த் விமானத்தில் F-35 பாதுகாப்போடு, சுப்பீரியாரிட்டி F-25 பாதுகாப்போடு B-2 பாம்பர்ஸ் GBU-57 கொண்டு ஃபர்தோஸில் குண்டு போட்டிங்க. இனி நடக்காது. பிரித்தானியா நான் தரமாட்டேன், எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. RAF ஃபேர்ஃபோர்டு அங்கேயும் நீ போகாத. இதனால் அமெரிக்காவுக்கு என்ன வரும்? ஏன்னா ஈரான்லேருந்து 2300 சதுர கிலோமீட்டர் மைல்ஸில் இது அவர்களிடத்தில் கையிலே இருக்கிறது. இந்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிச்சிடுறேன். இதில் த ஆர்ம்ஸ் ஹோல்டு த ரீஜன், இதை கொடுக்காதனால military base, arms, stock in this island, equipments, fuel and other components, rapid supply. இது ரொம்ப முக்கியமானது. போர்க்களத்தில் இங்கிருந்து தான் அவர்கள் மரமணமளன்னு அடிக்கணும். 2300 வேகம். இதுக்கு ஒரு பெரிய தடை. ஏன்னா மத்திய கிழக்கில் மற்ற நாடுகள்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனை அடுத்து அமெரிக்காவுக்கு இந்த பிரித்தானியாவின் செக்கு மூலம் சென்ட்ரல் கமாண்ட்மெண்ட்ஸ், புலனாய்வு மட்டுமல்ல, கண்காணிப்பு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது ரொம்ப முக்கியம், தொலைத்தொடர்பு, வெப்பன் சப்போர்ட் அண்ட் சப்ளை இன்டெலிஜென்ஸ், அது ரொம்ப முக்கியம். இதை விட ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் சப்போர்ட், அதுவும் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறது பிரித்தானியாவுடைய தடையினால. சேட்டலைட் சப்போர்ட் அண்ட் அன்சிங்கபிள் ஏர்கிராஃப்ட் கேரியர் எல்லாமே இங்கே தான். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யூரோப்பிய யூனியனை திட்டினார்னு சொன்னேன். இப்போ அமெரிக்கா கைவிடப்பட்ட நிலையில், மத்திய கூட்டணியும் கைவிடப்பட்ட நிலையில், பிரித்தானியாவும் கைவிடப்பட்ட நிலையில், கடும் கோபத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. ஈரான் முழுவதுமாக தயாராக இருக்கின்ற போது அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு செல்கிறார்கள். ரகசியமாக வியாபார பேச்சுவார்த்தை. நான் ஒன்று அடிக்காமல் விட்டுறேன், ஏதாவது பண்ணிக்கலாமா, 33 மில்லியன் பேரல் வருது, எனக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொடு அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு போயிருப்பதாக நேற்று IBC செய்தியில் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்கா மிகுந்த தாமதம், உலகின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான எதிர்ப்பை அவர்கள் சம்பாதித்து கொண்டே இருக்கிறார்கள். தாமதிக்க மத்திய கிழக்கின் எதிர்ப்பு, நேட்டோ நாடுகளின் எதிர்ப்பு, உள்நாட்டு எதிர்ப்பு, எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்ப்பு, ஆசிய கண்டங்கள், ஆப்பிரிக்கா, உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு எதிராக மனோநிலையை வளர்த்து விடுவதின் பொருள் ஈரான் ஒரு பெரும் நாடாக மாறியிருக்கிறது. அதுதான் உண்மை.
அமெரிக்கா தற்போது பெரித்த அவமானத்தில் விக்கி போய் நிற்கிற ஒரு உணவை விழுங்கவும் முடியாமல், வெளியே தள்ளவும் முடியாமல், கக்கவும் முடியாத 2க்கு முற்பட்ட ஒரு நிலையில் அமெரிக்கா மாற்றியிருக்கிறது. ஆனால் இன்று சனிக்கிழமை அவர்கள் தாக்குவார்கள் என நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் இந்த சூழல்கள் அனைத்தையும் உள்வாங்கி C-17 அதே போன்ற அந்த விமானங்கள், கர்கோ விமானங்கள் 112 எல்லாம் வந்தது. இனி வருவதற்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் தாக்குதல் நடத்தாமல் அமெரிக்கா மௌன நிலைக்கு, அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு, அமெரிக்கா சமாதானத்துக்கு தூது அனுப்புவதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஈரான் அக்ரெசிவ் மூட்டில் இருக்கிறாங்க, ப்ளே பண்ணுறதுக்கு இருக்கிறாங்களே தவிர டிஃபென்ஸ் பண்ண மாட்டாங்க, தங்களை காத்து கொள்ள அல்ல. ஒரு செய்தியை சொல்ல மறந்துவிட்டேன், இப்பொழுது காலை கிடைத்த தகவல். இது ஒரு அலறல் நிறைத்த தகவல். என்னவென்றால், இப்பொழுது ஏன் பெஞ்சமின் மௌனமாக இருக்கிறார் என்ற கேள்வியை நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த மௌனத்திற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லையாம். அந்த காரணம் 2000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி ஒட்டுமொத்த இஸ்ரேலை காலி செய்ய போகிறார்களாம். அவர் சொல்கிறார்கள், அணுகுண்டுகளுக்கு சமமானதை விட வல்லமை பயங்கரமானது, ஒரு தேசம் அழிந்து போய்விடும் என்கிறார்கள். 2000க்கு ஏனால் அப்படி ஒரு நிலையில் ஷியா முஸ்லீம் தலைமை, மத தலைமை, இந்த கன்வர்ஷனல் ஆர்கனைசேஷன், அதாவது இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அடிப்படைத்துவமான இந்த கன்சர்வேட்டிவ், அவர்கள் 2000க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக்கை ஏவி அதில் வார்ஹெட்ஸ் ஒவ்வொன்றிலும் எவ்வளவு மருந்து இருக்கும் என்று நாம் பார்த்தோம். 2200 கிலோகிராம் ஒரு பாலிஸ்டிக்ஸ். அதில் கர்ரம்ஷோர் இருக்கலாம், ஹைபர் ஷகான் இருக்கலாம், ஃபத்தா 1, ஃபத்தா 2, இமாமத், சிஜீல், கஹர், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதில் பாலிஸ்டிக்ஸ் மட்டும் 2000 ஏவி அதனுடைய வார்ஹெட்ஸ், டபுள் வார்ஹெட்ஸ், அதில் 2200 கிலோகிராம்ஸ் பயங்கர வெடிமருந்துகளை பாலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக்க வச்சா இஸ்ரேல் காலி. இப்போ என்ன செய்ய போகிறாங்க? ஆபத்தான விவகாரம். இனி நானும் இல்லை, என் தேசமும் இல்லை என்றால் நீனும் இல்லை. இதுதான் அவர்கள் நிலைவு. அமெரிக்கா பதுங்கிறதுக்கு உள்ள நடவடிக்கை இருக்குதா? பெஞ்சமினுடைய மௌனத்திற்கான நிலை தெரிந்திருக்கின்றது. சர்ஜியூ லெவேராவுடைய கருத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நெருப்புடன் விளையாடுதீர்கள். துருக்கியினுடைய பதட்டம், சவுதியின் அழுகை, யுஏயினுடைய ஓலம் எல்லாம் ஒரு பக்கம் செல்கிறது. மீண்டும் புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. Super Sarvana Stores,